வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக நட்சத்திர பலன்கள் என்ற வரிசையிலே நட்சத்திரங்களின் பலன்களை தொகுத்து உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். அதற்கு நீங்கள் நம்ம தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இப்போ இன்றைய நட்சத்திரங்களை பார்க்கலாமா? மேஷராசியில் உள்ள நட்சத்திரங்கள் சரிங்களா? இன்றைக்கி கிழக்கு திசை அதிர்ஷ்டமான திசை, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றம் அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. அதற்கான செயல்பாடுகள் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் அடைவதற்கு இன்றைய உகந்த நாளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனசோர்வு கொஞ்சம் காணப்படும். ஆனாலும் அது மதியம் 2 மணி வரலையும் தான் அந்த மனசோர்வு இருக்கும். அதுக்கு பிறகு அந்த சோர்வு நீங்கிடும். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதுலேயும் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிச்சிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஆக இன்றைய நாள் மட்டும் கொஞ்சம் கடுமையாக எதுவும் செய்யாதீங்க, கோபப்படாதீங்க. கோபத்தை தவிர்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக அமையும். அடுத்து ரிஷபராசியில் உள்ள நட்சத்திரங்கள். இன்றைய நாள் வடகிழக்கு திசை ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான திசை. அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் அடர் மஞ்சள் நிறங்க. இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் வார்த்தைக்கு எல்லோரும் இன்றைக்கி கட்டுப்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இன்றைக்கி நாள் இருக்குங்க. அதனால் உங்கள் சொல் பேச்சை மற்றவங்களும் கேட்பாங்க, உங்கள் குடும்பத்தாரும் கேட்பாங்க. இன்றைய நாள் கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்தவர்கள் உங்கள் பேச்சை கேட்பது சாத்தியம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சங்கடங்கள் நீங்கக்கூடிய நாளாகவும் சாமர்த்தியம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். இந்த நாளை பொறுத்தவரையிலையும் பண வரவு உங்களுக்கு ஏற்படுங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு மேற்கு திசை அதிர்ஷ்டமான திசை, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சேமிப்பு பேங்க் பேலன்ஸ்லாம் இன்றைக்கி உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு வருமானம் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குங்க. குறிப்பாக சொல்லணுன்னா இந்த ரியல் எஸ்டேட் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனோ அல்லது பேசி முடிக்கிறீங்களோ 2ல் 1 நடக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு பணம் வருவதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்ப தேவையை இன்றைக்கி நீங்கள் பூர்த்தி செஞ்சுருவீங்க. அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிலும் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவைங்க. அதனால் எந்த நேரமும் கொஞ்சம் அசந்துடாதீங்க. இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் விழிப்புணர்வு இருந்தால் உங்களுக்கும் நல்ல நாள் தான். அடுத்து கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தெற்கு திசை உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சிந்தித்து பேசுங்க, கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உயர்வடைகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இன்றைக்கி உங்களுடைய நிலை உயரக்கூடிய பக்குவம் நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க சரிங்களா? ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைதிக்காக நீங்கள் இன்றைக்கி பாடுபட வேண்டும். ஆமாங்க, அமைதிக்காகனா அடுத்தவங்க இருவர் சண்டையில் நீங்கள் 2 பேரும் சமாதானப்படுத்துறதுக்கான சூழல் ஏற்படுங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கிழக்கு திசை அதிர்ஷ்டமான திசை, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் பொறுமையை கையாளணும். பொறுமையாக கையாண்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைகிறதுக்கான சில பல நுட்பங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சிக்கல்கள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. பழைய சிக்கல்லிருந்து இன்றைக்கி விடுதலை ஆகிடுவீங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தெற்கு திசை அதிர்ஷ்டமான திசைங்க. அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புது அனுபவம் கிடைக்கும். அதனால் வாழ்க்கையின் உயர்வுக்கு வழிவகுக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறருடைய உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும், குறிப்பாக சொல்லணும்னா சகோதரியின் உதவி உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள்
பொறுப்புகள் மாறும். உங்கள்கிட்ட இருந்த பொறுப்பு இன்றைக்கி வேற ஒரு வேற ஒரு பொறுப்பு உங்களுக்கு வரலாம். இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற பொறுப்பை அடுத்தவங்கள்ட்ட ஒப்படைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அலுவலகத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு வடகிழக்கில் திசை அதிர்ஷ்டமான திசை, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் காரியத்தில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால் மனசுக்கு சந்தோஷம் ஏற்படுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக இந்த நாள் இருக்குங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புத்தி கூர்மை தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கொஞ்சம் ஏனோ தானோன்னு செயல்பட்டிங்கன்னா சிறு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தென்கிழக்கு திசை அதிர்ஷ்ட திசையும், அதிர்ஷ்ட எண் 3ம், அதிர்ஷ்ட மஞ்சள் நிறம் தான் அதிர்ஷ்டமான கலர் உங்களுக்கு. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் மாறணும்னா உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் இன்னைக்கு மாற்றிக்கணும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனைகளால் லாபம் அதிகரிக்கும். இன்னைக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அப்படியும் இப்படியுமா தான் இருக்கும். கொஞ்சம் மந்தமாக தான் வியாபாரமாக இருக்கும் உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தெற்கு திசை உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் உங்கள் மீது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை அவசியங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய புதிய ஆசையால் சில அவதி பெறும் வாய்ப்பு வருங்க. அதனால் ஆசையை குறையுங்க இன்றைக்கி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வடமேற்கு திசை அதிர்ஷ்டமான திசையாகவும், அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்றம் காண வழிவகுக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமையை இன்றைக்கி நீங்கள் வெளிப்பாட்டினாதான் அந்த இடத்துல நீங்கள் நிற்க முடியும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க சூழல் அமையுங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி கிழக்கு திசை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசையாகவும், அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் கலருங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதாவது காதலன் காதலிகிட்டு இருந்து ஒரு உத்தரவு இது கிடைக்குது இல்லை, சரி ஓகே சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இன்றைக்கி அது மாதிரி பெற்றோர்கள்ட்டிருந்து சில சம்மதங்கள் வாங்க வேண்டியதாக இருந்தால் இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த சம்மதம் கிடைக்குங்க. சதய நட்சத்திரக்காரங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் மாற்றம் கிடைத்தாலும் குழப்பம் நீடிக்குங்க உங்களுக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்கள் உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பெரிய ஆபத்திலிருந்து நீங்கள் தவிர்க்கப்படுவீங்க. சரிங்களா? மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தெற்கு திசை அதிர்ஷ்டமான திசையாகவும், அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பண நெருக்கடி மாறக்கூடிய நாளாகவும், இன்றைய நாள் ஃபினான்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம் உங்களுக்கு தேவைங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மூத்தவர் சகோதரன் அல்லது தகப்பனார் தாத்தா அது அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு நடந்தீங்கன்னா இன்றைய நாள் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மாபெரும் வெற்றி கிடைப்பது எளிதாக இருக்குங்க. சரிங்களா? ஆக இன்றைய அனைத்து நட்சத்திர அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை நிற்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.